இந்தியர்களின் கோத்திர தலைவன் இஸ்ரவேலன். எனவே அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலையின் ஸ்தல புராணத்தை இஸ்ரவேலனின் வாழ்க்கை நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு காணலாம். பிரம்மாவிற்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததால் வேலன் பிரம்மாவை சிறைப்பிடித்ததாகவும், பிரம்மாவை மீட்க வந்த ஈஸ்வரனுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் கூறி தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றதாகவும் இந்த ஸ்தல புராணம் கூறுகிறது. இதை குறித்து ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலிருந்து நாம் காணலாம். இஸ்ரவேலன் தன் சகோதரனின் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டதை குறித்து நாம் பார்த்தோம். இருப்பினும் இதை ஏமாற்றி பெற்றுக்கொண்டதாக கூற முடியாது, ஏனெனில் இது தேவ சித்தம். ஏசாவும் இஸ்ரவேலனும் தன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தேவன் நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று கூறியிருப்பதை பார்க்கிறோம். எனவே தேவ சித்தத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேலன் தனது மாமாவான லாபான் நாட்டிற்கு செல்லும் வழியில் சூரியன் அஸ்தமித்தபடியால் இரவு தங்க நேரிட்டது. எனவே அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு வைத்து கொண்டு நித்திரையில் ஆழ்ந்தான். அப்பொழுது அவன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவில் ஒரு ஏணி அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தனர். அதன் மேலிருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். நீ பூமியின் தூளை போல பெருகுவாய். மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். நீ செல்லும் இடங்களிலெல்லாம் உன்னோடு இருந்து இந்த தேசத்திற்கு மறுபடியும் அழைத்து வருவேன். நான் சொல்லதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். நித்திரை தெளிந்து எழுந்த இஸ்ரவேலன், இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது! இது கடவுளுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்று கூறி தான் தலைக்கு வைத்திருந்த கல்லை தூணாக நிறுத்தி அதற்கு எண்ணெயினால் அபிஷேகம் செய்து அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். இவ்வாறு இஸ்ரவேலன் அந்த இடத்தில் படுத்திருக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதித்ததால் மேலும் அந்த இடத்திற்கு கடவுளுடைய வீடு என பொருள்படும் பெத்தேல் என்று வைத்ததை காண்கிறோம். இதுவே சுவாமி மலையின் உண்மையான ஸ்தல புராணமாகும்.